சரி. அப்போனா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னா என்ன? அப்படின்றத பார்க்க போறோம். சரி. Responsive design is a web development approach that creates websites that look good and function well on a wide range of devices and screen size by automatically adjusting their layout. Okay. சரி. ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு மல்டிபிள் டிவைஸில் நம்மளோட வெப்சைட்டை பார்க்கலாம். மல்டிபிள் டிவைஸ்னா ஒருத்தர் வந்துட்டு மொபைலில் பார்க்கலாம், இன்னொருத்தர் டேப்லெட்டில் வியூ பண்ணலாம், கரெக்டாக, இன்னொருத்தர் லேப்டாப்பில் வியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் சைஸோடு இருக்கிற டிவைசஸில் என்ன பண்ணலாம், யூசர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட்ஸ்லேயோ அல்லது வெப் அப்ளிகேஷன்லேயோ வந்து பார்க்கலாம். கரெக்டாக? சரி, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்னா டிவைசஸ் அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் பை ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டிங் தேர் லேஅவுட். அப்போது இமேஜஸ் அண்ட் கண்டென்ட் இப்படி டிஃப்ரெண்ட்டான டிவைசஸில் வரும்போது, இப்போது ஒருத்தர் மொபைலில் வர்றாரு அப்படின்னா, மொபைலில் என்கிட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி என்கிட்ட இது மொபைலு. இப்போ மொபைலில் வரும்போது என்கிட்ட ஒரு இமேஜஸ் இருக்குது அப்படின்னா, அந்த இமேஜஸ் இப்படி வரணும், கீழே வரணும், இப்படி வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, மொபைலில் இந்த மாதிரி வரணும். இது இந்த மாதிரி வரணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ இதே இது இங்கே காட்டிடுறேன், இதுக்குள்ள இந்த மாதிரியும், சரியா, இதுக்குள்ள இந்த மாதிரியும், இதே இது டேபுக்குள்ள வேற மாதிரி வேணும். அதனால் ஓகே, இப்போ டேபுக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த டேப் உள்ள வந்தால் மட்டும் இப்படி வேணும். இந்த மாதிரி ரெண்டா வேணும். இப்படி வேணும்னு வச்சுக்கோங்க. மொத்தம் இதில் 4 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி வேணும். ஒருவேளை எனக்கு இப்போ லேப்டாப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ஸோ அதுக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி வேணும். இது கொஞ்சம் நம்ம சைஸை பெருசாக இந்த மாதிரி வேணும். ஒரே லைனில் ஒரே ரோவில் வேணும். அது எப்படி பண்ணுறது? வேணும், இது உள்ள போட்டால் முடிஞ்சு. இந்த மாதிரி ஒரே ரோவில் வேணும். அப்போ ஒவ்வொரு ஸ்க்ரீன் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி லே அவுட்டை மாற்றுறது, சரியா, அல்லது அதில் இமேஜை மாற்றுறது. இமேஜை மாற்றுறது எப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த லே அவுட் எப்படி மாற்றுறது அப்படின்றதான் பார்க்கணும். அதே போல் ஃபாண்ட் சைஸை மாற்றணும், அதுக்கு மாதிரி கலர் மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், சரியா. It uses technologies like சொல்லுங்க. இல்லை ப்ரோ, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ டெவலப் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து மொபைலா, டேபு, லேப்டாப் 3க்கும் சேர்த்து தான் டெவலப் பண்ண போறோம். ஆனா வந்து இப்போ வந்து எது ஃபர்ஸ்ட் டெவலப் பண்றது வந்து பிராக்டிஸ் ஆகும். அதுதான் நம்ம பார்ப்போம் கட்டாயமா. ஓகேங்களா. நம்ம வந்துட்டு எது ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றது, எப்படி டிசைனை ஸ்டார்ட் பண்றதுன்றத பார்ப்போம், சொல்றேன். ஓகே. இட் யூசஸ் டெக்னாலஜிஸ் லைக் ஃப்ளெக்சிபிள் இட் யூசஸ் டெக்னாலஜிஸ் லைக் சொல்லுங்க, கொஸ்டின் இருக்குதா? இல்ல இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் மறந்துட்டேன். இப்போ இந்த கண்டெய்னர்
கண்டெய்னர்னு ஒன்று யூஸ் பண்றோம்ல ப்ரோ, கண்டெய்னர் ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் ஆமா. கண்டெய்னர் எல்ஜி அப்படிங்கிற ம். மாதிரி யூஸ் பண்ணோம்ல. ம். நான் கூட வந்து கேட்டிருந்தேன் முந்தா நேத்து. ம். இந்த மாதிரி அதையும் பார்க்க கிரேட்டர் போறோம். தேன் ம். இல்ல அதுல எனக்கு ஒரே ஒரு டவுட். ம். என்னன்னா இப்போ வந்து இப்போ வந்து 1380 பிக்சலுக்கு மேல வந்து 1320, சரி ஓகே. இங்க வந்து என்ன போட்டுக்கிறாங்கன்னா கிரேட்டர் தேன் 1400 பிக்சலா வந்து இருந்துச்சுன்னா கண்டெய்னர் வந்து 1320 பிக்சல்ல தான் இருக்கணும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. இருக்கணும் இல்ல, ஆமா. இருக்கும். கண்டெய்னர் கிளாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா. அதான் ம். ஓகே, அப்படி இருக்கும். ம். இப்போ இதுல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து இப்படிதான் யூஸ் பண்ணியிருப்பாங்களா? இந்த சர்டன் பிக்சல் தான் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் பெருசு ஆக ஆக சர்டன் பிக்சல் தான் வந்து அப்படியே அந்த அப்படியே இதுல தான் இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்குதா? எங்க பார்த்தோம்னா, லேப்டாப்ல பார்த்தோம். அதாவது நமக்கு வந்துட்டு கண்டெய்னர் கிளாஸ் கொடுத்தா கரெக்டாக அந்த சென்டர்ல மட்டுமே இருந்துச்சு. ஏன் ஆமா. சென்டர்ல இருந்துச்சு? அந்த டிவைஸோட வித் எவ்வளோ இருக்குன்னா 720 பிக்சல். இப்போ என்னோட லேப்டாப் கிரேட்டர் தென் 768 பிக்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 768 பிக்சல்ல இருந்துட்டு 992க்குள்ள இருக்குது அப்படின்னா, இந்த ரேஞ்சில் இருக்குதுன்னா எனக்கு இந்த இதுதான் அப்ளை ஆகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டெய்னர் கிளாஸ் வந்து மிடில் பண்ணிட்டு அந்த டிவைஸ் அதாவது இந்த பர்டிகுலர் வித்தில் தான் இருக்கும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா நான் என்ன சொல்றேன்? ம். ஆமா. இப்படிதான் ஆனா அப்ளை வந்து ஆகும். ம். இல்ல இப்போ வந்து சப்போஸ் வந்து எனக்கு வந்து ம். அவங்க வந்து ஒரு பெரிய டிவில கூட அவங்க வந்து அப்படியே வந்து ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணி லோட் பண்றாங்கன்னா, பெரிய ம். ஸ்கிரீன் கூட வேணாம், ஜஸ்ட் ம். ஒரு பெரிய லேப்டாப் ஸ்கிரீன்ல லோட் பண்றாங்கன்னா எனக்கு வந்து கண்டென்ட் வந்து மிடில்ல இருக்கும் அப்படிதானே? ஆனா அதுதான் கரெக்ட். எல்லா வெப்சைட்டுக்கும் இருக்குமா? இல்ல வந்து எல்லாத்துக்குமே அப்படிதான் ஃபுல்லா இருக்கும். ஆக்குபை ஆயிருக்குமா? எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். அந்த 320 பிக்சலுக்குள்ள தான் இருக்கும். அதே போல ஸ்மால் டிவைசஸ்ல ஃபுல் வித் இருக்கும் 100%. ஸ்மால் அது டிவைஸ்னா புரியுது. மொபைல்ல போயிட்டு சென்டரா சைட்ல கேப் விட்டா நல்லா இருக்காது. ஆமா. ஸோ அதனால தான் நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அபிராமிக்கு புரிஞ்சிருக்காது. நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அவன் சொல்றோம். ஓகே, சரி. அப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, அபிராமி நான் சிம்பிளா சொல்லிடுறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னதுன்னா, என்கிட்ட ஒரு 4 இமேஜஸ் இருக்கு அப்படின்னா, எனக்கு மொபைல்ல வரும்போது இப்படி ஸ்டாக் மாதிரி இருக்கணும். கீழே 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 வரணும். எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்ல வரும்போது ஒரு ரோல 2 இமேஜ் இருக்கணும். இதே இது ஒரு லேப்டாப்ல வரும்போது ஒரு ரோவுக்கு 4 இமேஜ் வரும். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன். It uses technologies like flexible grids, responsive image, and CSS media queries to provide an optimal viewing experience, making it easy to read and navigate on both desktop and mobile phone mode. சரி, அப்போ நம்ம ஃப்ளெக்சிபிள் கிரிட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ரெஸ்பான்சிவ் இமேஜஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நம்ம எப்படி இமேஜஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒன்று. ஓகே, அண்ட் சிஎஸ்எஸ் மீடியா கொரிஸ். அப்போ மீடியா கொரிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நமக்கு கிரிட்டு பற்றி ஆல்ரெடி தெரியும். ஸோ கிரிட்டையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மீடியா கொரிஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். சரி, அதே போல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டெஸ்க்டாப்பில் மொபைலையும் எப்படி நேவிகேட் பண்ணுறது, சரியா, ஈஸியாக நேவிகேட் பண்ணுறது, ரீட் பண்ணுற கண்டென்ட் எல்லாம் எப்படி ரெஸ்பான்சிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படின்னா, இப்போ மொபைலில் வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் லேப்டாப்பில் இருந்துட்டு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம். இதில் என்னது அப்படின்னா, மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். இப்போ எது ஸ்மாலஸ்ட் டிவைஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறது தான் பெஸ்ட் அப்ரோச். நீங்கள் தியாகு கேட்டிங்களா எது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலுக்கான டிசைன் தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் லேப்டாப், அதுக்கப்புறம் டேப்லெட், அதுக்கப்புறம் லேப்டாப். சரியா, நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன்.
சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் சிஎஸ்எஸ்ல. டே 12. சரி, இதில் ஒரு HTML ஃபைல் இண்டெக்ஸ் டாட்டா. ஓகே, இண்டெக்ஸ் டாட் HTML வச்சுப்போம். சரி, அப்போ இதுக்குள்ள இன்னொன்று பண்ண போகிறேன். என்னன்னா, இப்போ போல HTML5 யூஸ் பண்ணிடலாம். ரெஸ்பான்சிவ் டிசைன். ஓகே, ரன் பண்ணி விட்டுலாம். இங்கே வேணா இன்னொரு ஃபைல் இருக்கும், ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். லிங்க் சிஎஸ்எஸ். ஓகே, சரி, அப்போ இதில் சும்மா நம்ம ஒரு டிவ் வச்சுப்போம். இதுக்குள்ள ஹலோ அப்படின்னு வச்சுருக்கேன், ஹலோ அபிராமி அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ அபிராமின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேயா, சரி. அப்போ இதில் கிளாஸ் வந்து சும்மா நேம்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஸ்டைல் பண்ணுவோம், டாட் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதில் கலர் வந்துட்டு ப்ளூ கொடுக்குறேன். அப்போ ப்ளூ கலர் மாறிட்டு கரெக்டா? சரி, இப்போ எனக்கு நான் இந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம். சரி, இப்போ நான் கண்ட்ரோல்-P ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல்-P ப்ரெஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே என்ன ஃபாண்ட் இருக்கோ, அதாவது ஃபாண்ட்டில் என்ன கலர் இருக்குதோ அதே கலர் தான் இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கண்ட்ரோல்-P ப்ளஸ் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரிண்டிங் ஓப்பன் ஆகும். நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்ல, பிரிண்டரோட கனெக்ட் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்க, அந்த ஆப்ஷன் இல்லாதனால சேவ் டு பிடிஎஃப் இருக்கு. புரியுதா? ஏதோ சொல்ல வந்தீங்க. இப்போ வந்து இங்க வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்ல போல சார். இந்த வந்து A4 ஷீட் பேஜ். இது ஏதோ மென்ஷன். ஆமா, கரெக்ட். சோ இந்த மாதிரி இருக்கு. நம்மளே டிசைன் பண்ண வேண்டாமா சார்? அதுவே தன்னால மாறிக்குமா? இது அதுவே மாறிக்கும். இது ப்ரௌசரோட ஃபீச்சர். இது நீங்க எதுவும் பண்ண முடியாது. இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை பண்ண முடியும். இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை பண்ண முடியும். ஒரே நிமிஷம், நம்ம அதை பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட கொஸ்டின்ஸ் வச்சிருங்க, நம்ம அதை பார்த்துட்டு கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே சார். அப்போ அங்க இருக்கிறது ஃபுல்லுமே இங்க கரெக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆனா மட்டும் தான் நம்ம பண்ணது கரெக்ட் அப்படிங்க சார். இங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம அங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குமா? என்ன சேஞ்சஸ் சொல்றீங்க? இப்போ வந்து நான் ஹலோ அபிராமின் நீங்க அங்க கொடுத்துருக்கீங்களா, அது இங்க வந்து ஹலோ அபிராமின் பிரேக்ல வந்து வருது அப்படின்னா, அப்போ அங்க போயிட்டு நம்ம இதுல ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அதை கரெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து கரெக்டா வந்து பார்த்தா ரெண்டுமே சேமா இருந்தாதான் நம்ம பண்ணது கரெக்ட், அப்படிதானே? அப்படின்னு இல்லை, எனக்கு புரியல. அதாவது இந்த பேஜ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அப்படியே உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகும். இது அதுதான் பிரிண்ட் ஆகும். இங்க தப்பு அப்படி இப்படின்னு எதுவுமே மாறாது. இந்த பேஜ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே இங்க பிரிண்ட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ அங்க தப்பு இது கரெக்டா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இது அதுக்கேற்ற மாதிரி ப்ரௌசரே அடாப்ட் பண்ணிக்கும். ஸ்க்ரீன்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இங்க ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், பார்டர் போட்டுருக்கீங்க. இப்போ 2 பேஜ் இருக்கு, மேல உள்ளதுல ஒரு பார்டர் இருக்கு, கீழே வந்து அந்த அந்த பார்டர் வந்து கொஞ்சம் கீழே போயிருக்கு, ஓவர்ஃப்ளோ ஆயிருக்குன்னா அப்ப நம்ம பண்ணதுல தப்பு இருக்கு, நம்ம போய் சேஞ்ச் பண்ணுமா, இல்லைன்னா அது தன்னால சரியாயிருமா? அதுவே சரியாயிக்கும். அதுவே அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் பேஜ் வந்துட்டு. அதாவது இந்த ப்ரிவியூல வந்து கீழே ஓவர்ஃப்ளோ ஆன மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும்போது கரெக்டா வந்து ஓவர்ஃப்ளோவே ஆகாது. ஓகே.
ஆனா ஆகுற நான் மாதிரி பண்ணப்ப இருந்தா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இல்ல நீங்க எதுவும் அப்படி பாத்தீங்களா? நான் அந்த அளவுக்கு கண்டென்ட் இங்க எடுத்து யூஸ் பண்ணது இல்ல. இல்ல இல்ல கேக்குறேன். நான் 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 இது பிடிஎஃப் பண்ணிட்டு இருக்கேன்ல, அது இந்த மாரி சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. ம். அப்போ அதுல வந்து அந்த மோட்ல இல்ல. நான் HTML ல பண்ணியிருந்தப்போ இல்ல. ம். பட் ஆனா இந்த பிடிஎஃப் வந்து அவங்க கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணப்போ கீழ போயிருந்துச்சு. அப்போ ம். வந்து என் கோட்ல வந்து நான் சேஞ்சஸ் பண்ணணுமா? அந்த இத கரெக்ட்டா இங்கேயும் வர்ற மாரி நான் கொண்டு வரணுமான்னு கேட்கிறேன். இல்லன்னா அது தன்னால சரியாயிருமா? இதுவே அடாப்ட் பண்ணிக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த கேஸ் நான் டெஸ்ட் பண்ணல. நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? உங்களோட ஓவர்ஃப்ளோ ஆகுற கண்டென்ட்ட இந்த மாரி கண்ட்ரோல் பி குடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்கேயும் ஓவர்ஃப்ளோ ஆகுதான்னு. மோஸ்ட்டா ஆகாது. ஆ ஓகே சரி. ம். ஆகியிருக்கு. ஆனா அது இங்க எனக்கு என்ன ஆகுதா? பண்றது தெரியல. இங்க ஆகுதா எக்ஸ்ட்ரா? இப்போ HTML நான் வச்சிருக்கேன்ல பிடிஎஃப் அதுல ம். ஆகியிருக்காது. பட் ஆனா இந்த ஓகே. மாரி கண்ட்ரோல் பார்த்தோம்னா ஆகியிருக்கு. ஏன்னா இங்க ஆகுச்சு. பேஜ் சைஸ்னால ஆ ஆகலாம். இந்த பேஜ் ஆ சைஸ்னால ஆகலாம். அப்புறம் நம்ம அது வந்து ம். சிஎஸ்எஸ்ல வந்து இந்த மார்ஜின் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். மார்ஜின்னா எதுல சொல்றேன்னா இந்த மோர் செட்டிங்ஸ் இருக்குல்ல. மோர் செட்டிங்ஸ் இங்க அதாவது டெவலப்பர் டூல்லையா? பிரிண்ட்ல இருக்கிற மோர் செட்டிங்ஸ் இல்ல பிரிண்ட்ல இருக்கிற மோர் செட்டிங்ஸ் பிரிண்ட்ல மோர் செட்டிங்ஸ் ஆமா. ஓ இங்க கொடுத்துக்கலான்றீங்களா கொடுத்து சைஸ்? இந்த மார்ஜின் இல்ல இது இல்ல ஓகே. ப்ரோ. A4லயே மார்ஜின் ஒன்று இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் இது இங்க வந்து நம்ம வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யா ஓகே கஸ்டம் இங்க ஓகே மார்ஜின் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே கஸ்டம்னா நம்ம கஸ்டம் கொடுத்து மார்ஜின் ஆமா. இதுல ஓ நம்ம பாட்டம் வந்து எவ்வளவு வேணும் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வரை ம் தான் போகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டென்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே இந்த கண்ட்ரோலையும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க அபிராமி. ஆ மேபி அது ஒர்க் ஆகலாம். ஏன்னா நான் இந்த இது கேஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இது வந்து நீங்க சிஎஸ்எஸ்லயும் கொடுத்துக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா பேஜுக்கும் ஒரே மார்ஜின். ஓகே ஓகே. ம் சரி சரி. அப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. மேபி ஒர்க் ஆகலாம். ஒர்க் ஆகலைன்னா பேஜ் சைஸ் தான் மாற்றி பார்க்கணும். வேறு ஆப்ஷன் இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம கண்டென்ட்டை இதுக்கேற்ற மாதிரி மாற்றணும்னா அதுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை தான் நீ படிக்க போகிறோம். சரியா? பிரிண்டுக்கு வரும்போது இல்ல என்ன ஆக்சுவலி நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம சைடுல மிஸ்டேக்கா இல்லன்னா இங்கேயே அடாப்ட் பண்ணிக்கலாமா நம்ம அப்படின்ற மாரி. நம்ம சைட்லேயே மிஸ்டேக் இருக்கும். அதை தான் கரெக்ட் பண்ணுறது தான் இப்போ ஒன்று படிக்க போகிறோம். ஓகே சார். ம் இப்போ அதை தான் படிக்க போகிறோம். அப்போ பிரிண்ட் பேஜ் வரும்போது என்னோட பேஜ் எப்படி மாறணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் மீடியா கொரி. அட் மீடியான்னு போட்டுட்டு இதுல பிரிண்ட். சரியா? அப்போ பிரிண்ட் பண்ற பேஜுக்கு நீங்க வரும்போது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கலரை வந்துட்டு ரெட்டா மாத்த போறீங்க. கலர் வந்து எதுக்கு ரெட்டா மாத்தணும்? நேம்ன்ற கிளாஸ் வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு கலரை ரெட்டா மாத்த போறீங்க. கலர் புரியுதா? மீடியா பிரிண்ட் அப்படின்னா என்ன நடக்கும்னா மீடியான்றது அந்த பர்டிகுலர் எந்த பேஜுக்கு போகிறோம். இதுல மீடியா ஸ்க்ரீனு ஆளுன்னு இருக்கு. இதுல இப்போ பிரிண்டை பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இப்போ இங்க வந்துட்டு இதை கேன்சல் கொடுத்துருவோம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் பேஜை. சரியா? திரும்ப கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். எனக்கு இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பாஸ் ஆகும். ஏன்னா ஷார்ட்கட் கண்ட்ரோல் பி. சரி கண்ட்ரோல் யூ வந்து அன்பாஸ். அதனால அப்படி போகுது. சரி இப்போ பார்த்தீங்களா ரெட் கலர்ல மாறிடுச்சா? இங்க ப்ளூ கலரு, இங்க ரெட் கலரு. அப்போ பிரிண்ட் பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் நீங்க எழுதிக்கணும். அதுதான் நீங்க இப்போ கேட்டது. என்ன கேட்டீங்க? ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்ல, அது எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி மீடியா கொரி யூஸ் பண்ணி பிரிண்ட் பேஜுக்குன்னு சொல்லி தனியா நீங்க எழுதணும். அந்த லே அவுட்டை கரெக்ட் பண்ணணும்.
அல்லது அந்த வித்து ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். சரியா? ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன கொஸ்டின் எனக்கு எக்ஸாக்டா புரியல, அதனாலதான் இதை நான் சொல்லலை. ஓகேங்களா? அதாவது என்னன்னா சார், நமக்கு அந்த HTML நான் ஒரு HTML காமிச்சலாம் சார் நான் போடுறது. அங்க கரெக்டா ஒர்க் ஆகுது, இங்க வரும்போது மட்டும் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றீங்க. அதுதான். நான் வந்து சொல்லுங்க. அதுதான் சார் அந்த இது வந்து எப்படி கரெக்ட் பண்றதுன்னு கேட்குறீங்க. அதுதான் இப்போ நம்ம இப்போ போட்டோம்ல, நேம்னு சொல்லிட்டு ஒருத்தரை டார்கெட் பண்ணி பிரிண்ட் பேஜுக்கு வந்தா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி, அப்போ அதே போலதான் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்துட்டு ஒரு கோட் எழுதணும். உங்களோட HTML பேஜில் நீங்கள் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க டேபிளுக்கு, அந்த டேபிளில் பிரிண்ட் பேஜுக்கு வந்தால் அதோட ஹைட் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அந்த பிரிண்ட் பேஜ் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட்டை நீங்கள் சரி பண்ண முடியும். சரியா? அது நம்ம அது உங்கள் பேஜை நான் பார்த்தாதான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்லலாம். அது நம்ம பின்னாடி இது முடிஞ்சதுக்கப்புறம் வேணா பேசலாம். சரி, இப்போ அடுத்து இன்னொரு கொரி எழுத போறேன். மீடியா பிரிண்ட் அண்ட் ஓரியன்டேஷன் ஒன்று இருக்கு. இப்போ இதுல லேண்ட்ஸ்கேப்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்னு ஒன்று இருந்துச்சுல, அப்போ வந்து அப்படி இருந்துச்சுன்னா இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நேமோட கலரை என்ன பண்ண போறோம்னா ப்ளூ வயலட்டா மாற்றிட்டேன். சேவ் பண்ணிட்டேன், இங்க வந்துட்டேன். இங்க இன்னும் ஏன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகலை. சரியா? பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ Ctrl+P. ஸோ Ctrl+P கொடுக்கும்போது லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிறதுனால எனக்கு என்ன கலர் இருக்கு? ப்ளூ, சாரி வயலட் இருக்கு. இதே இது போர்ட்ரேட்டுக்கு மாறிட்டோம்னா ரெட் கலர் இருக்கு. நமக்கு டிஃபால்ட் கலர் என்னது? ப்ளூ கலர். அப்போ லேண்ட்ஸ்கேப், ஏன்னா பேஜோட சைஸ் மாறுதுல்ல, அப்போ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட கண்டென்ட் அடாப்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி மீடியா கொரி யூஸ் பண்ணி நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஸ் காட்டினேன். சரியா? அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு இதுல? சார் இப்போ வந்து நம்ம நார்மலாவே போட்டுட்டு லேண்ட்ஸ்கேப் மோட்ல நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா என்கிட்ட இதே மாதிரி எக்ஸாக்டா ஒரு டாஸ்க் இருக்கு, இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல பேஜ் ஃபுல்லாவே லேண்ட்ஸ்கேப் மோட்ல தான் இருக்கு. நான் அப்போ அதுக்கு லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சு டிசைன் பண்ணணுமா, இல்லைன்னா நார்மலாவே டிசைன் பண்ணி இங்க வந்ததுக்கு அப்புறம் லேண்ட்ஸ்கேப்னு கொடுத்துக்கலாமா? அதாவது இந்த மாதிரி பிரிண்ட்டுக்கு ஒரு டிசைன் எழுதிக்கலாமா, இல்ல லேண்ட்ஸ்கேப் ஒன்று எழுதிக்கலாமா, அந்த மாதிரி கேட்குறீங்களா? பிரிண்ட்டுக்கு, அதாவது இப்ப A4 ஷீட்ல வச்சுட்டே நீங்க வந்து அத வந்து அந்த இதுக்கு மாத்துனீங்கல்ல, லேண்ட்ஸ்கேப்புக்கு. நம்ம நார்மலா பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? நான் இப்போ வந்து நார்மலா பண்ற மாதிரி பண்ணா போதுமா, இல்லைன்னா லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சே தான் டிசைன் பண்ணணுமான்னு கேக்குறேன். அதாவது இப்போ நீங்க இப்போ போட்டிருக்கீங்கல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டைல், அதாவது நீங்க ஒன்று லேண்ட்ஸ்கேப்பு பண்ணணும், இல்லைன்னா போர்ட்ரேட்டுக்கு இப்படி எழுதணும் தனியா. ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா எதுக்கு இந்த பிரிண்ட் கோடு எதுக்கு இப்போ இது அப்ளை ஆகும்னா இது போர்ட்ரேட்டுக்கு அப்ளை ஆகும். இந்த கோடு வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்புக்கு அப்ளை ஆகும், இதுக்குள்ள எழுதுறது. சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இதை வந்து வித் வந்துட்டு ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 200 பிக்சல். சரியா? இங்க வந்துட்டு இப்போ பார்ப்போம். இப்போ இங்க வந்து வித் வந்து 100% இருக்கும். சரியா? அப்போ அதுக்கு பார்டர் கொடுக்குறேன். பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? அதோட சேர்த்து பேக்ரவுண்ட் கலரும் கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் இந்த ஒரு லைட் எல்லோ மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இது கொடுத்தோம் அப்படின்னா இங்க போய் பாருங்க, இது ஃபுல் வித்துக்கு இருக்கு. பின்னாடி தெரியுதா உங்களுக்கு? பேஜ் ஃபுல் வித்துக்கு இருக்கு. சரியா? இதே இது எனக்கு இந்த பிரிண்ட் போர்ட்ரேட்டுக்கு வரும்போது
அது வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 பிக்சலாக மாறணும் வித்து. 300 பிக்சலாக மாறணும், ஏன்னா அது சைஸ் சின்னது. இதே லேண்ட்ஸ்கேப் போகும்போது அங்கே வந்து வித்து வந்து ஒரு 500 மாறணும். போர்ட்ரேட்டோட லேண்ட்ஸ்கேப் வந்து வித்து பெருசு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே வித்தை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். சரியா, நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா Ctrl+P. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா இங்கே நான் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணலை, அதனால இங்கே பேக்ரவுண்ட் கலர் இல்லை. சரியா, ஸ்பெசிஃபிக்காக நான் அப்ளை பண்ணல. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் போகிறேன், வித்து இன்க்ரீஸ் ஆகுதா இங்கே பார்க்க முடியும். இங்கே போனால் வித்து டிக்ரீஸ் ஆகிடும், அதாவது அந்த 300 பிக்சலுக்கு போயிடும். பின்னாடி 100% இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லேண்ட்ஸ்கேப் வந்தால் உங்களோட அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கணும், இந்த பேஜ் வந்து எப்படி இருக்கணும், போர்ட்ரேட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம தான் டிஃபைன் பண்ணணும், நம்ம பேஜ் லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஹைட் விட்த்தும் கொடுக்கணுமா சார்? லேண்ட்ஸ்கேப் மோடுக்கான ஹைட் விட்த்தும் HTML கொடுத்துடணும். அது நீங்கள் உங்களோட இதை பொறுத்து, லைக் நீங்கள் உங்களோட பேஜ் லேஅவுட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இதோட வித்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக படிப்போம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கொஞ்சம் உங்களோட ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் குழப்பம் தான் செய்யும். நம்ம இன்னும் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வரும்போது இப்படி டிசைன் மாறும், லேஅவுட் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கிளாஸோட எண்டில் நீங்கள் கேளுங்க, பார்க்கலாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. சரி, சரி. அப்போது இந்த மாதிரி மீடியா குவரிஸ் நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நம்ம பின்னாடி அப்படி இருக்கு. சரி, இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இப்போதைக்கு ஒரு சைடில் இருக்கட்டுமா? அடுத்ததா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் பண்ணணும். மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் எடுத்துகிட்டு வரணும். அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ என்கிட்ட இந்த பேக்ரவுண்ட் கலரை வச்சு ஒர்க் பண்ணுவோம். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மீடியா ஸ்க்ரீன்ன்றது நம்மளோட டிவைஸோட ஸ்க்ரீன். சரியா, ஃபுல் ஸ்க்ரீன் அதுதான் எடுத்துட்டோம். இன்னொன்று, இந்த மீடியா குவரி ஒர்க் ஆகணும் அப்படின்னா இங்கே கட்டாயமாக இந்த மெட்டா டேக் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரி, இந்த மெட்டா டேக்ல இருக்கிற வி போர்ட்டுன்னு ஒரு மெட்டா டேக் இருக்குல்ல, இது எதுக்குன்னு தெரியுமா? நீங்க இதை பார்த்துட்டீங்களா? முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு டைம் இதை பாருங்க, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. அப்போ மெட்டா டேக் வந்துட்டு எதுக்கு பண்ணணும்னா அந்த பேஜை பற்றின தகவல்களை இங்கே வச்சுருக்கோம். இது வந்து ப்ரௌசரோட கம்யூனிகேட் பண்ணும், சர்ச் இன்ஜினோட கம்யூனிகேட் பண்ணுவோம், நம்மளோட பேஜில் ரெஃப்ளெக்ட் ஆகாது டைரெக்டாக. அப்போ இந்த ப்ரௌசரோட கம்யூனிகேட் பண்ண அப்போ இந்த கண்டென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித்ன்னு கொடுத்துக்கோங்க, ஐஃபன் வித்ன்னு சொல்லிட்டு. இது என்னன்னா இப்போ நீங்க லேப்டாப்ல பாக்குறீங்கல்ல, இது வந்து ஃபுல் வித்து கரெக்டா. இங்க எவ்வளவு இருக்கும் வித்து வந்துட்டு ஒரு 960 பிக்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மொபைல்ல ஓபன் பண்ணும்போது இதே வெப்சைட்டை அது போயிட்டு 960 பிக்சல் வித்தோட இருக்கக்கூடாது. மொபைல் ஸ்கிரீன் வந்து ஒரு 500 பிக்சல் இருக்குது அப்படின்னா அந்த 500 பிக்சலுக்கு மாறிடணும் ஃபுல் வித்து, அந்த பேஜோட ஃபுல் வித்து. அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க லேப்டாப்போட வித்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வெப்சைட் பண்ணியிருக்கீங்கன்னா, இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா இதுல ஒரு டிபு ஃபுல் வித்து இவ்வளவுக்கு இருக்கு. இப்போ மொபைல் ஸ்கிரீனுக்குன்னு வரும்போது
இதோட ஃபுல் வித்தே அப்ளை ஆகக்கூடாது. அப்போ இதோட ஃபுல் வித் அப்ளை ஆனால் என்ன ஆகும்? இப்படி போயிடும். அப்போ இப்படி போனால் என்ன ஆகும்? இதுக்குள்ளேயே நம்ம ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம பார்த்துக்கலாம் ஒரு சில இடங்கள்ல வித் அதிகமான இங்கே ஸ்க்ரால் பண்ணுவோம், சைடில் ரைட் சைடில் தள்ளுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி போகக்கூடாது. இது வந்து அப்ரோச் கிடையாது. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, மொபைல் டிவைஸில் வந்தால் இந்த ஸ்க்ரீனோட வித்து தான் ஃபுல் வித்து அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி ப்ரௌசருக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த டேக். மெட்டா டேக்ல வி போட்டிருக்கு, அதில் கண்டென்ட் ஈக்குவல் டு டிவைஸ் வித் டிவைஸ். புரியுதா? நான் சொன்னது புரியுதா இல்லை ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரிஞ்சு ப்ரோ. ஓ, அந்த இனிஷியல் ஸ்கேல் இனிஷியல் ஸ்கேல்னா அதோட இனிஷியல் ஜூம் லெவல். அந்த பேஜ் லோட் ஆகும்போது இனிஷியலாக ஜூம் எப்படி ஆகும், அது 1.0 அந்த மாதிரி வேல்யூஸ். நீங்கள் அதுக்கு ப்ரோ அது புரியல. அதாவது இனிஷியல் ஸ்கேல் பேஜோட ஜூம் லெவல், இந்த பேஜோட ஜூம் லெவல் ஜூம் ஆகும்ல கண்ட்ரோல், ஓகே ஓகே ஓகே. அந்த லெவல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஓகே. அப்போ இது வந்துட்டு இந்த டேக் இருந்தாதான், இந்த இது கொடுத்துருந்தாதான் உங்களுக்கு மொபைல் டிவைஸில் அதோட டிவைஸோட வித்து வந்து அந்த ஸ்க்ரீனோட வித்து தான் ஃபுல் வித்துன்னு எடுத்துக்கும், இல்லை எடுத்துக்காது. அப்படி எடுத்துக்கிட்டாதான் நம்ம இங்கே எழுதுகிற மொபைல் இந்த மீடியா கொரிஸ் வந்து ப்ராப்பராக கரெக்டாக ஒர்க் ஆகும். சரி, அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்று பண்ணுவோம். இதில் ஹேண்டு போட்டு சரி வித்து வந்து கொடுக்கலாம், இல்லை மேக்ஸிமம் வித்து கொடுக்கலாம். சரியா? மேக்ஸிமம் வித் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஒரு 600 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 600 பிக்சல் அப்படின்னு இருக்குதுன்னா அதுக்கு ஸ்டைல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு இதே நேம் கிளாஸ்க்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு என்ன கலர் கொடுக்கலாம், இந்த சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அப்போ நம்ம டெவலப்பர் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஸ்க்ரீனோட சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. மாறுதா? இந்த டிவைஸோட வித்து தான் ஃபுல் வித்து. அப்போ இதோட வித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 412 தான், 412. இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 600 வரைக்குமே இதுதான். எப்போ 600 தாண்டுதோ பிக்சல், அப்புறம் அந்த டிஃபால்ட் கலர் போயிடும், பேக்ரவுண்ட் கலர். புரியுதா? 600 தாண்டிடுச்சுனாலே மாறிடும். அப்போ இந்த இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா, மேக்ஸிமம் வித் வந்து எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் வித்து 600 கொடுத்தோம்னா மேக்ஸ் வித்து 600 கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ என்ன நடக்கும்? இங்கே 0 to 600 பிக்சல். கரெக்டா? 0 to 600 பிக்சல் போகும். சரி, அப்போ இந்த 600 பிக்சல்ன்றது நான் சும்மா ஒரு ஸ்மாலர் டிவைஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸ்மால் டிவைஸ்க்குள்ள கொடுத்துருக்கேன். நீங்கள் இல்லை எவ்வளோ போனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்மால் டிவைஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதே இது அப்படியே எடுத்துக்க போகிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஓகே, இப்போ மேக்ஸிமம் வித் வந்துட்டு 900 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 900 இருக்குது அப்படின்னா இங்க பேக்ரவுண்ட் கலர் இந்த பிங்க் கலருக்கு மாறும். ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
F12 ஃபுல் வித்தா இருக்குது. எவ்வளோக்கு போகுது? டைரக்டா எல்லோ இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், ஃபுல் வித்து கொண்டு வந்துட்டேன், கம்மி பண்ணிட்டே வர்றேன். எப்போ அந்த 900 உள்ள இருக்குதோ, அதாவது இப்போ இது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டைலு நம்ம ஆல்ரெடி 0 to 600க்கு ஒன்று அப்ளை பண்ணிட்டோம். அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா 600 to 900 வரைக்கும் இருக்கிறது. அப்போ அது எப்படி எழுதுறது? வந்து நீங்க அதாவது இந்த இடத்துல அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வித் வந்து இப்போ 900 கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கும். இங்க வந்து என்ன இருக்குன்னா 601ல இருந்து சரியா 900 வரைக்கும் என்னதான் இருக்கும்? 900 வரைக்கும் உள்ளது இந்த ரேஞ்சில் இருக்கிற டிவைஸ் எல்லாம் இந்த கேட்டகரியில வரும். 900 வித்து இருக்கும்ல, மேக்ஸிமம் வித்து அதுக்குள்ள வரும். இந்த சொல்ற மெஷர்மெண்ட் புரியுதா? இல்லை இதுல ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேட்டு. சரி, இங்க 900க்கு கீழே நான் எப்போ வர்றேனோ அப்போ எனக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஆனா இப்போ 600க்கு கீழே போறேன் பாருங்க, சேஞ்ச் ஆகவே இல்லை, இந்த கலரே இருக்கு. எதனால? எதனால அப்படின்னா இந்த இடத்துல புரியலங்க. இல்ல நம்ம வந்து திரும்பவும் கீழே வந்து ஓவர் ரைட் பண்ணிருக்கோம். கரெக்ட், ஓவர் ரைட் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடக்கும்னா இது வந்துட்டு இப்போ என்ன நடக்கும் பார்ப்போம். இப்போ ஃபுல் வித் 900க்கு அபோவ் இருந்தா அது 900க்குள்ள வந்தா இருக்கு. இப்போ 600க்குள்ள வந்தா இது அந்த கலர் பேர் என்ன, அக்வா, லைட்டா அந்த மாதிரி ப்ளூ கலர் மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கு. சரி, அப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி ஓவர் ரைட் ஆனிச்சு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இதுல? நான் என்ன பண்ணிருக்கேன்? அது ஃபர்ஸ்ட் ரன் ஆகுது, நெக்ஸ்ட் இது செகண்ட் ரன் ஆகுது. அப்போ இது ஆமா, அப்போ இது ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இவ்வளோ பெரிய கண்டென்ட்டா இருக்கும்போது இதோட கலர் வந்து அந்த எல்லோ கலருக்கு மாறும். இங்க வந்துட்டு லைக் இங்க எல்லோவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா எல்லோவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க ஒரு கலர் அப்ளை பண்றீங்கல்ல செகண்ட் ஒரு டிவைஸ்க்கு 900 பிக்சலுக்கு, இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது வந்து 1200 பிக்சல்னு வச்சுக்கோங்க. 1200 பிக்சல் என்னோட ஃபுல் வித்து அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் வந்துட்டு இப்படி இருப்பான், இது வந்து 900 பிக்சல். அப்போ இந்த 900 பிக்சல் அப்படின்றவன் இங்க போடுறேன். சரி, இந்த பர்சன் வந்துட்டு 900 பிக்சல், அதாவது இந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு 900 பிக்சல் இருக்காரு, அவர் இப்படி இருப்பார் பிக்சல். ஓகேங்களா? அடுத்து ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் இதுக்கு மேல உட்காந்துருப்பார், இதுக்கு மேல 600 பிக்சல் இருக்காரு, அவர் 900 பிக்சலுக்கு மேல உட்காந்துருப்பார். இது 600 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இவர் 600 பிக்சல். ஓகேங்களா? சரி, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஆர்டரை மாத்தி போட்டதுனால, அதாவது பெரிய டிவைஸை ஸ்மால் டிவைஸை ஃபர்ஸ்டே போட்டதுனால ஸ்மால் டிவைஸ்க்கான டிசைன் வந்து ஸ்டைல் வந்து இதுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டு. ஸோ அதனால தான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, அந்த கலர் வந்து இந்த கலர் வந்து ஓவர் ரைட் ஆனிச்சு. அவர் சொன்ன மாதிரி 900 பிக்சலுக்கு இருக்கிற கலர் வந்து ஓவர் ரைட் ஆனிச்சு, அதனால 600 பிக்சலோட கலர் வந்து நமக்கு விசிபிள் ஆகல. சரியா?
அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வித் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்மாலர் டிவைஸ்ல இருந்து டிசைனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்மால் டிவைஸ்க்கு டிசைனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு பெரிய ஸ்க்ரீனுக்கு ஸ்கேல் அப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இப்போ பார்க்கணும். இப்போ சொல்லியிருக்கு, இது வரைக்கும் சொன்னது புரியுதா, இல்லை இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரியுது. ஓகே, சரி. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்து இது வரைக்கும் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன். சரியா? சரி. அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமம் வித்து அப்படின்றத பார்ப்போம். இது மீடியா, மின் வித் ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருக்கான்ல இது வந்து டிஃபால்ட் ஸ்டைலு. சரியா? நான் இப்போ என்ன பண்ண போறேன், மினிமம் வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, குறைஞ்சபட்ச வித்து எவ்வளோ இருக்கணும், 600 ஒரு 700 பிக்சல் இருக்கணும்னு சொல்றேன். சரியா? அப்போ 700 பிக்சல் இருக்கணும். அப்படி இருந்தா இவனுக்கு கலர் வந்துட்டு பிங்க் கலர்ல இருக்கும். சரியா? அதே போல மினிமம் வித் வந்துட்டு ஒரு 1000 பிக்சல் வச்சுக்கோங்க. 1000 பிக்சல் இருக்குது அப்படின்னா அவனுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ எனக்கு ஸ்கிரீன்ல எந்த கலர் தெரியும்னு உங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா? ஐடியா இருக்குதா? பிங்க் கலரா? சரி, F12. இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மினிமம் வித் என்னது 700 பிக்சல் இருக்கணும். கரெக்டா? அப்போ மினிமம் வித் வந்து எவ்வளவு 700 பிக்சல் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும், இந்த கலர் அப்ளை ஆகும். சரியா? இது ஒரே நிமிஷம், அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்களேன் சார், 2 கலர் சேமா. இந்த வரேங்க. சரி, எந்த கலரை சேஞ்ச் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் பண்ணவா? அது இல்ல மேல ப்ளூ வயலட் கொடுத்துருக்கீங்கல்ல சார், அதுவும் கீழே உள்ள 700 கலரும் சேமா இருக்கு. இதுக்கு அந்த கிரீன் கொடுங்க சார். ஓகே, இது சரி. இப்போ எனக்கு இங்க என்ன நடந்திருக்கு, டிஃப்ரெண்ட் பிஹேவியரா தெரியுது. சரி, ஒருங்க பார்ப்போம். மினிமம் வித் வந்து எனக்கு எவ்வளவு 700 பிக்சல். அப்போ எனக்கு டிஃபால்ட்டா இருக்கிறது, ஒரே நிமிஷம் இதை கம்மி பண்ணிட்டே வரேன். இங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு, இங்கேயும் ஓவர் ரைடா. சரி, மினிமம் வித் வந்து 700 பிக்சலா இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷங்க. சரி, அப்போ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்மளோட பழைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா
மேக்ஸிமம் வித்துன்னு இருந்துச்சு, அதை மின் வித்துன்னு மாத்துறேன். அந்த தான் தப்பு பண்ணியிருந்தேன். மின் வித்துன்னு மாத்திட்டேன். இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும்? நமக்கு டிஃபால்ட் கலர் என்னது இருக்கு? ரெட் கலர் இருக்கு. சரி. மேக்ஸிமம் வித் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, மின் வித்து குறைஞ்சபட்ச வித்து எவ்வளவு? 1000 பிக்சல் இருக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவைஸோட வித்து வந்து 1000 பிக்சலை தாண்டி தான் இருக்கும். நீங்கள் இங்கே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க 1900 அவ்வளோ பிக்சல் இருக்குது. நான் இங்கே கொஞ்சம் மாத்துறேன். ஃபுல் வித் எவ்வளோ இருக்குது? 1902 இருக்குது. இப்போ இதே இது இதை ஒரு 700 மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க க்ரீனாக மாறிட்டு. எப்படி மாறிச்சு? இங்கே இருக்குல்ல மினிமம் வித்து 700 இருந்துச்சுன்னா க்ரீனாக இருக்கணும். எப்போ 1000 பிக்சலாக மாறுதோ அப்போ ரெட்டாக மாறணும். இப்போ 700க்கும் கீழே எப்போ போகுதோ அப்போ ப்ளூவாக மாறணும். இதுதான் நம்மளோட ஸ்டைல் எழுதியிருக்கோம். அப்போ நான் இங்கே பாருங்க கீழே கொண்டு வந்துட்டேன். ப்ளூவில் பேக்ரவுண்ட் கலர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன கலரு? அந்த ஒரு மாதிரி எல்லோ மாதிரி இருக்குல்ல, அந்த கலர் மாறுதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்போ எப்போ 700க்கு இப்போ நான் மாத்துறேனோ அப்போ க்ரீனு, எப்போ நான் 1000க்கு மேலே போகிறேனோ அப்போ எனக்கு ரெட்டு. இதுதான் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். அப்போ ஃபஸ்ட்டு எழுதுகிற ஸ்டைல் வந்து மொபைலுக்கானதாக இருக்கும். அதுக்கப்புறம் டேப் வியூ, அதுக்கப்புறம் லேப்டாப், அதுக்கு மேலே 1000 பிக்சலுக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? மினிமம் வித்து மேக்ஸிமம் வித்துக்கு இடையில அந்த இஷ்யூ ஆனது நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணாமல் விட்டது தான். இந்த இடத்துல மேக்ஸிமம் வித்துன்னு இருந்துச்சு, அதனால தான் அந்த இஷ்யூ. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஓகே சரி. ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட். கேளுங்க. இது வந்து என்னன்னா மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் தான் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. இப்போ அதுல ஒரே டவுட் போட்டேன். என்னன்னா இப்போ வந்து இப்போ சைட் பார் வந்து நான் வைக்கிறேன், அசைடு வந்து வைக்கிறேன் அப்படின்னா, ஆனா வந்து எனக்கு வந்து அது வந்து அசைடுங்கிறது வந்து லேப்டாப் ஸ்க்ரீன் டேப் ஸ்க்ரீனுக்கு இருந்தது நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி மொபைலுக்கு வந்து நான் வந்து கட் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி கேஸ்க்குலாம் எப்படி? அதுதான் இந்த இங்கே பண்ணியிருக்கோம். இதை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு 1/2 ஹவரில் எவ்வளோ பண்ண முடியுதா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த நேவ் பார் உங்களுக்கு காட்டிடுறேன். கீழே இருக்கிறத நீங்கள் பண்ணிடுங்க அதை பார்த்து. அதாவது அதே போல் இந்த கிரிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போதைக்கு நேவ் பார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? ஓகே. இப்போ நேவ் பார் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பெரிய டிவைஸில் ஃபுல்லாக இருக்குது கரெக்டாக. எப்போ எனக்கு மொபைல் டிவைஸ்க்கு மாறுதோ, அதாவது நான் என்ன கொடுத்துருப்பேன்னா 500 600 பிக்சல் கொடுத்துருக்கேன் மினிமம். 600 700 வரைக்கும் இருக்குதோ? நான் ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம். எவ்வளோ? 700 பிக்சல். ஓகே, 700 பிக்சலுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டைல் அப்ளை ஆகிட்டு இருக்கும். இங்கே இருக்கிறது அதாவது எங்கே நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறீங்களோ அந்த ஓவர் ரைட் ஆகிறது தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். நான் அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ பாருங்கள். எப்போ 700 தாண்டானோ உங்களுக்கு இங்கேருந்து அந்த ஐக்கான் மாறிடும். அப்போ அதுக்கு கீழே வரும்போது மட்டும் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி போயிடும் நேவிகேஷன். இதுதான் அந்த நம்மளோட இதில் பார்த்தோம்ல, இங்கே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, ரெஸ்பான்சிவ் இமேஜ் நேவிகேட் ஆன் போத் டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் ஃபோன். இப்போ நேவிகேஷன் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். மொபைல் டிவைஸுக்கு வந்தால் இந்த மாதிரி இருக்கணும். இதே லேப்டாப்பு டேப்லெட்டில் இந்த மாதிரி போகணும். ஆக்சுவலாக இது டேப்லெட் வியூ. இதில் எப்படி போகணும்? புரியுதா உங்களுக்கு? இங்கே என்ன நடக்குதுன்னு புரியுதா தியாகம்? இப்போ புரியுது. ஸோ இந்த ஒரு பார்ட்டை நம்ம இப்போ எப்படியாவது இந்த ஒரு 1/2 ஹவருக்குள்ளே முடிச்சிடுவோம். சரி, ஓகே. அப்போ நான் இப்போ டிஃபால்ட் ஃபைல் கொடுத்துட்டு வந்துடுறேன். அபிராமி, உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேட்டுருங்க, கன்ஃபியூஷனோட இருக்காதீங்க. மெஷர்மெண்ட்லேயும் எதுவும் மினிமம் வித்து மேக்ஸிமம் வித்துல அது வந்து
நீங்க ஒண்ணு குடுத்துருந்தீங்களா சார்? டிஃபால்ட்டா இருக்கிறது தான் எங்க சார் வரும்? அங்க நீங்க அத மென்ஷன் பண்ணவே இல்லைங்க சார். டிஃபால்ட்டா அந்த கோடுக்கு கொஞ்சம் போங்க. ம் 600க்கு உள்ளனா இது, 700க்குள்ளனா இது. ஆனா எது ஏதோ ஒரு பிக்சலுக்கு மேல போனா மேல ஃபர்ஸ்ட் போங்க கோட்ல. ம் நம்ம கோடுங்க சார். இதான் நம்ம எழுதுனதா? இது இது இல்லை, இது நான் இப்போ புதுசாக காட்டினது. இதுதான் நம்ம இப்போ எழுதுனது. டிஃபால்ட்டா இருக்கிறது வந்து எது சார் ஒர்க் ஆகும்? ரெட்டா? டிஃபால்ட்டாக இந்த மீடியா கொலிஸை ஸ்கிப் பண்ணிருங்க. சரி, பிரிண்டுக்கானதை ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ இதுதான் ஒர்க் ஆகும். இந்த 3 ஸ்டைல் தான் நமக்கு அப்ளை ஆகும். அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மினிமம் வித்தை பற்றி பேசிடுவோம். அது புரிஞ்சுட்டா அதெல்லாம் புரிஞ்சுது சார். அதெல்லாம் புரிஞ்சுது. சரி. எல்லாமே இந்த வரேன் ஒரே நிமிஷம். அதை சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். அது உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. இப்போ மினிமம் வித் வந்துட்டு ஓகே தானே. மினிமம் வித் வந்துட்டு அப்படின்னா மினிமம் வித் வந்துட்டு புரியுது. நான் அதுதான் அது கிட்டதான் வர்றேன். நீங்க கேட்கறதான் சொல்ல வர்றேன். இப்போ 700 பிக்சல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, குறைஞ்சபட்சமே 700 பிக்சல் இருக்கணும். அப்போ 700 கீழே இருக்கிறவங்கலாம் ஸ்கிப் ஆயிடுவான். 700க்கு கீழே இருக்கிறவனுக்குலாம் இந்த பேக்ரவுண்ட் கலர் கிரீன் அப்ளை ஆகாது. ரைட்டா? சரி, ஒன்று. அதே போல மினிமம் வித்து இப்போ 1000 பிக்சல்னு வச்சுக்கோங்களேன். 1000 பிக்சல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ என்ன நடக்கும்? இங்க என்ன எப்படி ஒர்க் ஆகும்னா, 700 to 1000க்கு, அதாவது 1000க்குள்ள இல்லை, 999. சரியா? இதுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் கலர் கிரீனா இருக்கும். ஜிஆர்னு போட்டுறேன். சரியா? சரி, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும்ல, 1000 to above greater than equal to 1000. சரியா? இதுக்கு மேல 1000க்கு மேல 1000 அதுக்கு மேல இருக்கிற டிவைஸ்க்குலாம் கலர் என்ன அப்ளை ஆயிருக்கும் அப்படின்னா, ரெட் அப்ளை ஆயிருக்கும். கரெக்டா? சரி, இப்போ இதை தாண்டி இதுக்கு கீழே ஒரு டிவைஸ் இருக்கும்ல, 0 to 699க்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கும்ல. சொல்றது புரியுதா? அந்த ஸ்டைல் தான், அதுக்கு தான் இது அப்ளை ஆகும். பேக்ரவுண்ட் கலர் அந்த கிரீன், இந்த எல்லோ. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்லாம் அப்ளை ஆகிருக்கும், கலர்லாம் அப்ளை ஆகிருக்கும், டெக்ஸ்ட் கலர்லாம் அப்ளை ஆகிருக்கும். நம்ம எதை இந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓவர் ரைட் பண்ணுறோமோ அது மட்டும் ஓவர் ரைட் ஆகும். மற்றெல்லாம் அப்படியே தான் இருக்கும் பிஹேவியர். ஸோ புரியுதுல? இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஸோ அதுக்காக தான் அந்த மினிமம் பற்றி பேசுகிறேன். சரி, ஓகே. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கான்ல, இவனை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோமா? நான் இந்த கிரிட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மீடியா கொரிஸும் எப்படி, என்னென்ன டிவைஸ்க்கு எப்படி மாறணுன்றதும் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். அப்போ இந்த கிரிட் லேஅவுட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஒரு ஐடியா இருக்குதா? கிரிட் லேஅவுட் எப்படி எடுத்துகிட்டு வர்றது? மொபைல் டிவைஸுக்கு கீழே போனோம். ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதில் ஒருவேளை உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் டெவலப் பண்ணும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த நேவிகேஷனை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமுக்குள்ள. சரி, அப்போ இது எல்லாத்தையும் இங்கே கமெண்ட் பண்ணிடுறேன். இவங்க யாருமே இப்போதைக்கு தேவையில்லை. சரியா? சரி, அதோட சேர்த்து செலவும் அபிராமின்ற ஒரு கோடையும் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன்.
அதுக்கு பதிலாக என்கிட்ட இருக்கல இன்னொரு கோடு, இதை எடுத்துக்க போகிறேன். இது இந்த ஓகே. ஸோ இதுதான் ஃபுல் கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட்டை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பாடிக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும். ஓகே, சரி, சேவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்குது சரியா. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைல் கொடுக்காமலே இந்த மாதிரி இருக்கு சரியா. இப்போ இங்கே இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம் சரியா. இங்கே இருக்கிற ஸ்டைலில் இருக்கிற கொஞ்சம் கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே அங்கேருந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் கரெக்டாக. இங்கே இருக்கிற ஸ்டைல் எல்லாத்தையும் காப்பி பண்ணணும். மொத்தமாக காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுறலாம் சரியா. இப்போதைக்கு காப்பி பண்ணிட்டேன். ஸோ இவனை இப்போதைக்கு ஏன்னா இவன் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்பான், அதனால் அவன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து போட்டுக்கலாம் சரியா. இப்போ இங்கே இருக்கிற மீடியா கோரிஸ் வரும், எனக்கு தேவையில்லை ஓகேங்களா. சரி, அதே போல் இங்கே இருக்கிற ஒருத்தன் தேவை. சரி, என்னன்னா இதை இப்போ இது பண்ண போகிறேன் ஒன்று. சரி, இதோட சேர்த்து இங்கே போய் பார்ப்போம் இந்த மாதிரி. ஓகே, ஒன்றும் இல்லை, பூட்ஸ்ட்ராப்பும் இல்லை, இங்கே இருக்கிற அந்த இவன் அப்ளை ஆகிருக்கான். சரி, இப்போ மீடியா கொரிஸ்லாம் இல்லாததுனால இங்கே பாருங்க ஃபுல் வித்தில் இருக்கு. ஏன் ஃபுல் வித்தில் இருக்கு, இது எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு ஹெட்டர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு H1, ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கு. இந்த இன்புட் பாக்ஸ் தான் எதுக்குன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம கட்டாயமாக அதை பார்ப்போம் சரியா, கட்டாயமாக அதை பார்ப்போம். சரி, இப்போ நான் டிசைன் பண்ண வேண்டியதே ஃபர்ஸ்ட் மொபைல் டிவைஸுக்கு தானே டிசைன் பண்ணோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைலுக்காக நான் டிசைன் பண்ணது லேப்டாப்பில் எப்படி வியர்டாக இருக்குது. மொபைலுக்காக தான் இப்போ டிசைன் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே மீடியா கொரியெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் அவுட் பண்ணிட்டோம், கீழே இல்லை, கமெண்ட் அவுட்டில் கீழே இல்லை. ஸோ அதனால் என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே கீழே 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 போயிடுச்சு. சரி, இப்போ இதை எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம இப்போ டைரெக்டாக மொபைல் டிவைஸுக்கு மாற்றிடுவோம் சரியா. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் வேணும், அது இல்லை. ஒன்று ஐக்கான் வேணும், அது ஒன்று இல்லை சரியா. சொல்லி பார்த்துக்கணும். சரி, இப்போ என்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பட்டன் எதுவுமே வைக்கல, டைரெக்டாக நான் ஒரு செக் பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்க. இன்புட் டைப்பில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதில் ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன் சரியா. இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த ஐக்கான். இந்த ஐக்கான் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் ஐக்கான்ஸ்லாம் இருக்குது. பூட்ஸ்ட்ராப் ஐக்கான்ஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா வரும். நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக காட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஃபாண்ட் ஐகான் காட்டினேனோ, சரி ஓகே. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஐகான்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பூட்ஸ்ட்ராப்பில் எல்லாமே ஃப்ரீ தான். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சிடிஎனை ஆட் பண்ணணும். இதாக இருக்குல்ல, இதை மட்டும் ஆட் பண்ணணும், இம்போர்ட் இல்லாமல் தரணும் இல்லை, டைரெக்டாக உங்களோட HTML-குள்ளே இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த சிடிஎனை ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் இங்கே இன்னும் ஆட் பண்ணலைன்னு நினைக்கிறேன்.
கரெக்டா அந்த சிடி இன்னும் ஆட் பண்ணல, ஆட் பண்ணிடுவோம். இப்போ எனக்கு அங்க தெரியுதா? இங்க இருந்துச்சு, அந்த சிஎஸ்எஸ் நான் இம்போர்ட் பண்ணாதனால எனக்கு தெரியல ஒண்ணு. சரி, இப்போ இங்க இருக்கிற ஒரு ஐக்கானை எப்படி எடுத்து யூஸ் பண்றது அப்படின்னா, இப்போ நம்ம அங்க வந்துட்டு அதுக்கு பேர் என்ன தெரியுமா, பர்கர்ன்னு நினைக்கிறேன். அது பேரு ஹேம்பர்கரா, ஐக்கானோட நேம் வந்து ஹேம்பர்கர்ன்னு நினைக்கிறேன். சர்ச் பண்ணுவோம். லிஸ்ட். ஓகே, இங்க லிஸ்ட்ன்றது பேரு. சும்மா இதை பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த இதை வெறுமனே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும். காப்பி பண்ணிட்டீங்க, இங்க வந்து பேஸ்ட் பண்ணாலே போதும். அதே தான் ஆல்ரெடி இருக்கு என்கிட்ட. சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். அந்த சிடியை போட்டுட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். இங்க இதான நம்மளோடது, இங்க வந்துடும். சரி, இப்போ இங்க கிளிக் பண்றேன், எந்த ஆக்ஷனுமே நடக்கல. சரியா, எந்த ஆக்ஷனுமே நடக்கல. அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, ஒன்று பண்ணணும் நம்ம. அதுக்கு தான் இந்த ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். இங்க இந்த ஹெட்டருக்கான ஸ்டைலு, மெனு டாகிள், டிஸ்பிளே நன்னு. இந்த மெனு டாகிள்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த இன்புட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் மெனு டாகிள்னு ஒரு ஐடி வச்சிருக்கோம். இதை ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். இதை ஹைட் பண்ணிட்டு இந்த லேபிள் ஒருத்தன் இருக்கான்ல, லேபிளுக்குள்ள நான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஐக்கான் எடுத்து வச்சுட்டு இந்த லேபிள் யாருக்குன்னு சொல்லிட்டேன், மெனு ஐக்கான்னு சொல்லிட்டேன், மெனு டாகிள்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த லேபிளுக்குள்ள தானே இந்த ஐக்கான் இருக்கு. அப்போ ஐக்கானை கிளிக் பண்ணா லேபிளை கிளிக் பண்ற மாதிரி. அப்போ அந்த லேபிளை கிளிக் பண்றது செக்குடுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சூடோ கிளாஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? செக்குடுன்னு சொல்லிட்டு ஒரு சூடோ கிளாஸ் பார்த்தோம். அதை இங்க ஒர்க் பண்ண போறோம். கரெக்ட், அது செக் பாக்ஸுக்கு பார்த்தோம். ஸோ அதை இங்க ஒர்க் பண்ண போறோம். மற்ற எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெனு ஐக்கான் எல்லாத்துக்குமே நான் சும்மா ஸ்டைல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. இங்க நேவ் பார்க்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் அந்த பிளாக் கலரு, அதெல்லாம் உங்களால பார்க்க முடியும். இந்த பேக்ரவுண்ட் கலர் தான் நேவ் பார்க்கு. ஸோ அதே போல இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, நேவ் பார்ல உள்ள ஏக்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேவ் பார்ல இருக்கிற ஏஐ ஹோவர் பண்ணா ஒரு ஸ்டைல் கலர் மாறணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அது நம்ம ஹோவர் பண்ணும்போது தெரியும். இப்போதைக்கு அது ஹிடன்ல இருக்கு. சரி, அதுக்கப்புறம் கண்டெய்னர் அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறவர் தான் கண்டெய்னர். சரியா, அவருக்கு மார்ஜின் ஆட்டோ கொடுத்துட்டோம். ஸோ அவர் சென்டர்ல உட்காருவாரு. சரியா, உள்ள இருக்கிற கண்டெய்னர் சென்டர்ல உட்காரு. பேடிங் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டோம். சரி, கிரிட்னு ஒன்று இருக்கு. அப்போ கிரிட்ன்றது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கான்ல, இவன் தான் கிரிட்டு. அப்போ இந்த கிரிட்டுக்கு நான் இப்போ டிஃபால்ட்டா என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட காலம் வந்துட்டு ஒரு காலம் தான் இருக்கணும், கேப் ஒரு 20 பிக்சல் இருக்கணும், இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் கார்டு டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, கார்டு டிசைன் எப்படி ஆட் பண்ணுவோம். பாக்ஸ் ஷேடோ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹார்டாக ஹோவர் பண்ணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் கொஞ்சம். அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம அன்னைக்கு பார்த்தோமா, இந்த சீசன் பார்த்தோம்ல. ஸோ அந்த ஹோவர் பண்ணும்போது டிரான்சிஷன் ஒரே டவுட் மட்டும் எனக்கு, அந்த செக் யூஸ் பண்றோம்ல ப்ரோ, அது வந்து செக் பாக்ஸ் தானே வந்து கரெக்டா வந்து அது வந்து இது பண்ணா செக் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா. அதாவது என்னன்னா, நீங்க லேபிள் இருக்குல்ல, லேபிளை வந்துட்டு ஒரு இன்புட் பாக்ஸோட ஐடி வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க இதை கிளிக் பண்ணாலும் இங்க இது செக் ஆகும். இது HTML-ஓட டிஃபால்ட் பிஹேவியர். லேபிள கிளிக் பண்ணாலும் இது வந்து ஒர்க் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆகும். இது வந்து செக்டுன்ற அந்த இது வந்து ட்ரிகர் ஆகும். இது வந்து டிஃபால்ட் பிஹேவியர் இதோட. ஓகேயா, நானும் இதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்றேன். ஓகே ஓகே, வெரிஃபை பண்ணிட்டேன். ஐ வந்துட்டு இதுல இருந்து வருது, பூட்ஸ்ட்ராப்ல இருந்து வருது. டைரக்டாவே ஐ டேக் இங்க இருக்கு. நீங்க சும்மா கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் இந்த சிடின்னு ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த ஐ டேக் ஒர்க் ஆகும். சரி, அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வேற எதுவுமே டிஃப்ரெண்டா பண்ணலை.
அப்போ ஒன்று தான் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணால் ஒரு டிசைன் அப்ளை ஆகணும். அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு டிசைன் அப்ளை ஆகணும். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, காலம் வந்துட்டு 1FR கொடுத்துருக்கேன். ஒரு காலம் தான் இருக்கணுன்றதை கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிவைஸ்லையும் சரி, எந்த டிவைஸ் போனாலும் எனக்கு ஒரு காலம் தான் இருக்கும். ஏன்னா நான் மீடியா கொரி எழுதி அதை மாற்றலை. மொபைலுக்கான ஸ்டைல் மட்டும் தான் இப்போ எழுதியிருக்கேன். சும்மா நான் மொபைல் வியூவில் அதை சரி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒன்று பண்ண போகிறோம். இந்த மெனு டாகிள் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மெனு டாகிள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, மெனு டாகிள் இந்த இருக்கார், ஐடி இந்த இருக்கு, மெனு டாகிள்ன்ற ஒரு ஐடியோட ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த இன்புட் பாக்ஸ், அவரை வெறுமனே ஹைட் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவரை டார்கெட் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு இந்த இன்புட்டுக்கு தானே செக்குடுன்ற அந்த இது ஒர்க் ஆகும், செக் பாக்ஸுக்கு தானே அந்த செக்குடுன்ற ஸ்டூடோ கிளாஸ் ஒர்க் ஆகும். அதனால அவருக்கு அதை அப்ளை பண்ண விட்டேன். எப்படி பண்ணிட்டேன்னா, இப்போ இதை கீழே எழுதுறேன். இப்போ செக்குடுன்னு சொல்லிட்டு மெனு டாகிள் தானே, ஹேஷ் மெனு டாகிள் கரெக்டா அப்படின்றவர் ஐடி மெனு டாகிள். சரி, கரெக்டான நேம் தான் எடுத்திருக்கேன். அதுக்காக தான் இப்போ வந்து மெனு டாகிள். அவருக்கு தான் செக்குடுன்னு சொல்லி ஒரு சூடோ கிளாஸ் இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, செக்குடுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரா. சரி, இப்போ இவரோட இமிடியேட்டா இவருக்கு ஒரு சிப்ளிங் வேணும். இவரோட சிப்ளிங் அவரை டார்கெட் பண்ணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இவருக்கு அடுத்து இருக்கிற ஒரு சிப்ளிங்கை டார்கெட் பண்ணணும். அப்போ நான் எப்படி பண்றது? ப்ளஸ் ஐகான் கரெக்ட். ப்ளஸ் ஐகான் ப்ளஸ் சிம்பிள் கரெக்டா. சரி, அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு, இமிடியேட்டா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபிள். சரியா, அந்த லேபிள் யாரு, அவருக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், மெனு ஐக்கான் சொல்லி கொடுத்துருக்கோம். அவரை நான் டார்கெட் பண்றேன். ஏன்னா நான் லே அவுட் அந்த மாதிரி இருக்கு, அதனால இந்த மாதிரி ஒரு டார்கெட் கொண்டு போறேன். ஆனா நீங்க எப்படினாலும் உங்க லே அவுட் வேற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வேற மாதிரி டார்கெட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன வேணும்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இவன் வந்துட்டு எனக்கு விசிபிள் ஆகணும். அவன் எப்படி விசிபிள் ஆவான் அப்படின்றத சொல்ல போறேன். சரி, மெனு ஐக்கான். அப்போ மெனு ஐக்கானுக்கு இன்னொரு சிப்ளிங் இருக்காரு. அவர் தான் யாரு, நேவ். இந்த நேவுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் தான் எனக்கு வேணும். கரெக்டா. அப்போ இவரை தான் நான் டார்கெட் பண்ணணும். இவரை எப்படி டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெனு பார், அந்த செக் பாக்ஸ் செக் பண்ணா மட்டும் இந்த நேவ் பார்க்குள்ள இருக்கிற ஸ்டைல் வந்து எனக்கு மாறணும். இந்த நேவ் பார்க்கான ஸ்டைல் மாறணும். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்து இந்த மெனு ஐக்கானோட நெக்ஸ்ட் சிப்ளிங் தான் யாரு, அந்த நேவ் பார். நீங்க சும்மா நேவ்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவனுக்கு கிளாஸ் நேம் என்ன வச்சிருக்கேன், கிளாஸ் நேம் வச்சு தான் டார்கெட் பண்ண போறேன். கிளாஸ் நேம் இல்லை. சரி, கிளாஸ் நேம் இல்லைன்னா நீங்க டைரக்டா ஐக்கானே எடுத்துக்கோங்க. சரி, ஐக்கான்ல எலமெண்டே எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க, நேவ்னு எடுத்து வச்சு. இப்போ நான் எப்படி டார்கெட் பண்ணியிருக்கேன்றது தெரியுதா, இல்லை உங்களுக்கு எதுவும் புரியாம இருக்குதா? ப்ரோ, நம்ம அதுக்கு நேவ்னே கொடுத்துக்கலாம் டைரக்டா. ஏன்னா அது கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் நேவ் தானே அது எடுத்துப்போம். நேவ் வேற எதுவும் வச்சிருக்கேனா, ஒரே நிமிஷம் பார்த்துப்போம். நேவ் எதுவும் இல்லைன்னா நம்ம டைரக்டா நேவே எடுத்துப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேவ் இல்லை அப்படின்னா நேவே எடுத்துக்க வேண்டியதுதான். இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக சொல்றது பதிலாக நீ நேவ் எடுத்துக்கிட்டா சரி. இப்போ ஆல்ரெடி நேவ் பாரோட நேவுக்குள்ள இருக்கிற நேவ் வந்து எப்படி இருக்குன்னா, டிஸ்பிளே நன்னு இருக்கு. அப்போ என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. கரெக்டா. இன்னொன்று ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் கொடுத்துருக்கு. கரெக்டா, விசிபிளாக இருக்காது. இன்னொன்று ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கேன் நேவுக்கு டிஃபால்ட்டா. இப்போ டிஸ்பிளே நன்னுனா அவன் உள்ள இருக்கிறவன் ஒர்க்கே ஆக மாட்டான். அப்போ அவன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, இங்க வந்துட்டு இந்த செக் பாக்ஸை எப்போ செக் பண்றது, ப்ளஸ் கொடுக்க. ப்ளஸ் கொடுத்தோம்னா
நெக்ஸ்ட், அதாவது இவனோட நெக்ஸ்ட் சிப்ளிங் தானே எனக்கு எடுப்பான். புரியுதா நான் இல்ல இப்ப சொல்றது? நேவ் கொடுத்தோம்னா மெனு டாக்கிள் செக்ல அதோட சைல்டு தானே பார்க்கும். இதோட சைல்ட பார்க்காது. இதோட நெக்ஸ்ட் சிப்ளிங்கா இருக்கவனா தான் பிளஸ் ஐக்கான் வச்சு எடுப்போம். ஆமா, புரியுதா? நம்ம அதுதானே எடுக்கிறோம். ஆனா இதுக்கு இடையில இன்னொருத்தன் இருக்கானே, செக்குடுக்கு இந்த இருக்குல்ல லேபிள்னு ஒருத்தன் இருக்கானே, அப்ப இல்ல எப்படி இவன் இப்போ டார்கெட்? மெனு டாக்கிள் இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ம். மெனு டாக்கிள்க்கு சைல்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தானே நம்ம இப்படி எடுப்போம், டிசெண்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது மெனு டாக்கிளுக்கு இப்போ நேவுக்கு வந்து ஆங்கர் டேக் நிறைய இருக்கு, அது எல்லாமே அதோட சைல்டு தான். ஸோ ம். அதை எடுக்கிறதுனா அதை எடுக்கணும்னா மட்டும்தானே நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுவேன், நான் வந்து nav ஸ்பேஸ். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த நேவுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை தான் மாத்த போறேன். நேவுக்குள்ள இருக்கிற நல்ல கண்டென்ட் இவனை தான் மாத்த போறேன். அதுக்கு நான் வந்து அதுக்கு தான் நம்ம வந்து கொஸ்டின் எனக்கு இன்னும் தெளிவா புரியல. அதனாலதான் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு கொஞ்சம். ஓகே. இல்ல இல்ல நீங்க பண்ணுங்க, எனக்கு தெரியல ஆக்சுவலா. எந்த இடம் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நாளை கூட நீங்க இதை பார்த்து வச்சுட்டு கூட வாங்க, நாளை கூட அதை டிஸ்கஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள நான் முடிச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ஆல்ரெடி அவனை வந்து நன்னன் கொடுத்து வச்சிருக்கேன். எந்த இடத்துல இதில் நான் சொன்னதில் கொஸ்டின் இருந்தாலும் கேட்டுருங்க, நம்ம புரியாத கூட டிஸ்கஸ் பண்ணிடலாம். நீங்கள் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட வந்து சொல்லுங்க டைம். இப்போ ஆல்ரெடி நன்னு இருக்கான். அப்போ அதை கிளிக் பண்ணும்போது டிஸ்பிளே பிளாக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா, ஃப்ளெக்ஸ்ன்னு மாறும்போது என்னெல்லாம் அப்ளை ஆகும்னு பாருங்க. இங்க ஆல்ரெடி ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் என்ன கொடுத்து வச்சிருக்கேன், காலம் கொடுத்து வச்சிருக்கேன் நேவில், அது ஒர்க் ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் சரி, இன்னும் ஆகல. இப்போ நம்ம டார்கெட் பண்றது தான் தப்பா பண்ணியிருக்கோம். கொடுங்க, நான் அதே போல டார்கெட் பண்றேன். மெனு ஐகான் பிளஸ் மட்டும் கொடுத்து பார்க்கலாம். இந்த வரேன். இப்போ டார்கெட் ஆகுதா? ஸோ டார்கெட் பண்ணதான் தப்பா பண்ணியிருக்கேன். அது எப்படி டார்கெட் பண்றோம் அப்படின்னா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. மெனு ஐகான் மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. மெனு ஐகானை மட்டும் ரிமூவ் பண்ணணுமா? சரி, சேவ் பண்றேன். ஒர்க் ஆகட்டும். ஏன்னா பக்கத்துல இருக்கிற சிப்ளிங்கை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி பண்ணும்போது அக்யூரேட்டா டார்கெட் ஆகும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இவர் இருக்காரு, இவர் செக் ஆகும்போது அவர் பக்கத்துல ஒரு சிப்ளிங் மெனு ஐகான் சொல்லி ஒரு சிப்ளிங் இருக்காரு, இவருக்கு ஒரு சிப்ளிங் இருக்காரு. இவரோட சிப்ளிங் யாரு? நேவ். அந்த நேவுக்குள்ள இருக்கிறவனை தான் நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஷன் மாத்தோம். இப்போ புரியுதா என்ன பண்றோம்ட்டு? இல்ல இன்னும் கொஸ்டின் இருக்குதான்? ஓகே, சரி. அபிராமி உங்களுக்கு புரியுதா? நான் அவருக்கு புரியுதான்னு கேட்டுட்டு நான் போயிட்டேன். சரி, நான் பார்த்துட்டு கேளுங்க. இப்போ வந்து என்னன்னா, நம்ம பண்ணிருக்கிறது வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். நம்ம இன்னும் இவரை மாத்தல. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, மாத்துறேன். சும்மா ரொம்பலாம் டைம் ஆகாது. சும்மா நான் என்ன பண்றேன்னா, மீடியா சரியா, ஸ்க்ரீனு அண்ட் ஒரு 600 பிக்சல் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 600 பிக்சலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறேன்னா, நேவ் இருக்கான்ல, அவனை வந்து என்ன பண்ண போறேன்னா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் மாற்ற சேவ் பண்ணிட்டேன். போறேன். குறைஞ்சது 600 பிக்சல் மினிமம் வித் ஸ்க்ரீனு. ஓகே,
தப்புங்க பண்ணியிருக்கோம். மினிமம் வித் 600 பிக்சல் நேவு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு. ஓகே, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஓகே, காலம் கொடுத்துட்டேங்க. ரோ வந்துருச்சா? ரோக்கு மாறிடுச்சா? ஸோ இதுக்கு ஏன் நம்ம பழைய மாதிரி பார்த்த மாதிரி வரலன்னா, இன்னும் ஒரு சில ஸ்டைல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணோன்னா நமக்கு அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்துடும். இதுக்கு கீழே கொடுக்கணும், ஒரு சில ஸ்டைல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதே போல் அந்த கிரிட்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, டார்க் கிரிட்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, இவனை என்ன பண்ண போகிறேன்னா கிரிட் காலம் டெம்ப்ளேட் தானே, கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் ரிப்பீட் 2 1FR கொடுக்குறேன். பாருங்க, 2 வந்துட்டான். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேப்லெட்காக பண்ணது. ஸோ இங்கே பாருங்க, இது இப்போ 636 பிக்சல் இருக்கான். ஸோ இவனை நம்ம இன்னும் என்ன பண்ணணும், ஹைட் பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டுருக்கோம், அதை பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஸ்டைலில் நீங்கள் மாற்றணும். இதுக்குள்ளே நீங்கள் இப்போ மாற்ற யாருக்கு அப்ளை ஆவாங்க அப்படின்னா இந்த டேப்லெட்டுக்கு அப்ளை ஆவாங்க. சரி, டேப்லெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். புரியுதா என்ன பண்ணுறோன்றது? புரியுதா? இல்லை இதில் என்ன கொஸ்டின் இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிமைனிங் நாளைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோ, அந்த நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் வச்சு ஒர்க் பண்ணுறீங்களா? அது மட்டும் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சுடுறீங்களா? கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நீங்கள் 100% நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நீங்கள் ரொம்ப புதுசு இதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், முடியாததை சேர்ந்தே பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. அபிராமி, உங்களுக்கு ஓகே தானே? என்ன கொஸ்டின் இருந்தாலும் நாளைக்கு கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. எல்லாத்தையும் நான் புஷ் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் புஷ் பண்ணிடுறேன். ஒரு 9 மணி அந்த மாதிரி புஷ் பண்ணிடுறேன். ஓகே.